முன்னணி நடிகர்களின் திரைப்படங்கள் எப்போதாவது மட்டுமே வெளிவருவதால் தியேட்டர்களில் கூட்டமின்றி வெறிச்சோடி போயுள்ளதாக திருப்பூர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் ஹீரோக்களை குறை கூற ஆரம்பித்துள்ளனர். புதிய படங்களையும் புதுமுக நடிகர்களையும் தியேட்டருக்கு சென்று பார்த்து வரவேற்க மக்கள் அதிகளவில் தயாராக இல்லை. படம் உண்மையாகவே நல்லா இருக்கு, அதை தியேட்டரில் போய் உடனடியாக பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஹைப் உருவானால் மட்டுமே தியேட்டருக்கு மக்கள் படையெடுக்கின்றனர். இந்நிலையில் தியேட்டர் தொழிலை நம்பி இருக்கும் பலரும் முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களை ரீ-ரிலீஸ் செய்து வருகின்றனர். ஹாலிவுட் படங்கள் கூட பெரிதளவில் ரசிகர்களை சமீப காலமாக கவராத நிலையில் அஜித், விஜய், ரஜினி படங்களின் ரீ-ரிலீஸ் மட்டுமே ஒரே தீர்வு என தொடர்ந்து வாரம் சில ரீ-ரிலீஸ் படங்களையே ரிலீஸ் செய்து 3 நாட்கள் வசூல் வந்தால் கூட ஒரு வாரத்தை ஓட்டிவிடலாம் என நினைத்துவிட்டனர். இந்நிலையில் துணிவு ரீ-ரிலீஸ் மற்றும் கில்லி ரீ-ரிலீஸ் நேற்று வெளியான நிலையில் 2 படங்களுமே எதிர்பார்த்த அளவு வசூலை பெறவில்லை என திரைப்படத்துறையினர் மற்றும் திரையரங்க உரிமையாளர் மத்தியில் கூறப்படுகிறது. சமீப காலமாகவே கோலிவுட்டில் வெளியான எந்த ஒரு திரைப்படமுமே எதிர்பார்த்த அளவு வெற்றியளிக்கவில்லை. ஆனால் தென்னிந்திய மற்ற திரைப்படத்துறைகளான தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்கள் வசூலில் சாதனை படைத்து வருகின்றன. ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் தமிழ் திரைப்படங்களே வசூலில் சாதனை படைத்து பிற மொழிகளிலும் அத்திரைப்படங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. ஆனால் இப்போது அந்த நிலை மாறி தமிழ் திரையுலகு கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இது இப்படியே தொடர்ந்தால் திரைப்படத்துறையை நம்பி வாழும் அனைவரது வாழ்வாதாரமும் பாதிப்படையும் என திரைத்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர்.